Hello everyone, welcome back to our channel My Dream Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட ஸ்டைல்ல வெண்பொங்கல் எப்படி டேஸ்டியா பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு குருமிளகு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு 10 ல இருந்து 15 முந்திரி பருப்பு, கிராம் கணக்குப்படி பார்த்தா ஒரு 200 கிராம் குள்ள இருக்கும். ஒரு 1/2 கப் பாசிப்பருப்பு, கறிவேப்பிலை 2 கொத்து, பச்சை மிளகாய் ஆக்சுவலாக சேர்க்க மாட்டாங்க, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதோட ஃப்ளேவர், அதனால நான் பச்சை மிளகாய் இடித்து சேர்த்துக்க போகிறேன். ஒரு கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அரிசியை ஊற வச்சுக்கிறேன். வாஷ் பண்ணி ஊற வைக்கணும், அதுக்காக வாஷ் பண்ணியாச்சு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி. அது கூட இப்போ நான் 2வது பருப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இதில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு நான் குக்கர்லேயே டோட்டலாக தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சு விசில் வைக்க போகிறேன். ஈஸியாக இருக்கும் இந்த பொங்கல், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கீ சேர்த்துருக்கேன். எனக்கு கீ நிறைய பிடிக்காது, அதனால் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் கீலேயே கூட பண்ணலாம். கீ மெல்ட் ஆகட்டும், மெல்ட் ஆகி நல்லா சூடாகட்டும். சூடாயிடுச்சு ஓரளவுக்கு. அதில் நான் இப்போது எடுத்து வச்சுருக்க சீரகத்தை சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சிருக்க குருமிளகையும் ஆட் பண்ணியாச்சு. முந்திரி பருப்பு, கறிவேப்பிலை, ஒரு 6 பச்சை மிளகாய் இடித்து சேர்த்துருந்தேன். இதோட ஸ்மெல் உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். வெண்பொங்கலுக்கு பச்சை மிளகாய் அதிகமாக சேர்க்க மாட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள். காரமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா பொரியட்டும். முந்திரி பருப்பு கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. இப்போது நமக்கு தேவையான அளவு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த அளவு சேஞ்ச் ஆனால் தான் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகணுங்கிறது இல்லை முந்திரி பருப்பு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3/4 கப் அளவு ரைஸும் 1/2 கப் அளவு பாசிப்பருப்பும் எடுத்திருந்தேன் இல்லையா. இதுக்கு நம்ம இப்போ கணக்குப்படி பார்த்தா 4.5 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். அதாவது 3 கப் சேர்த்தாலே சரியாக இருக்கும். அந்த 1.5 கப் எக்ஸ்ட்ரா விட்டு வேக வைக்கிறனால நல்லா குழைய வெந்து கொலன்னு இருக்கும் பொங்கல். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் தண்ணி அளந்து வச்சுருந்தேன், அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ப்ரெஷர் குக்கரோட விசில் போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் ஓகேவாக இருக்கும். நல்லா குழைய வெந்து கொலன்னு இருக்கும் பொங்கல். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. 4 விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம பொங்கல் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நல்லா கொலன்னு சூடாக சாப்பிட்டா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எதுவாக இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோலேருந்து பார்க்கலாம். பாய்.